தமிழ்நாட்டில் தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விதமாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி இருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, இது தொடர்பான அரசியல் கட்சிகளின் ஆலோசனைகளை கேட்டு பெறுவது உட்பட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் ஆலோசனை கூட்டம் தற்போது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் கட்சி தலைவர்களுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சுபாஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டில் தேர்தல் தொடர்பான பிரச்சனைகள், இந்த 18 வயது நிரம்பிய வாக்காளர்களை பட்டியலில் சேர்ப்பது, அது மட்டும் இல்லாம என்னென்ன பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருக்கு எலெக்ஷன் டைம்ல, அதுவும் இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எப்படி சரி செய்யறது அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான நோக்கம். அந்த விஷயத்துலதான் இப்போ அர்ச்சனா பட்நாயக் தலைமை தேர்தல் அதிகாரி, தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில இந்த ஆலோசனை கூட்டமானது தலைமைச் செயலகத்துல நடைபெற்று வருகிறது. ஏறத்தாழ ஒரு 12 கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்ல இருந்து பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்க. அர்ச்சனா பட்நாயக் தலைமையில அதே போல துணை ஆணையர்களும் கூட இருந்து இந்த மீட்டிங்கை ஹோல்ட் பண்றாங்க. அண்மையில நம்ம இந்த தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பிரதிநிதியும் இதுல கலந்து கொண்டிருக்கிறாங்கன்றதை நம்ம பாக்குறோம். அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் இன்பதுரை ஆகியோர் கலந்துக்கிறாங்க. ஆளும் திமுக சார்ந்த RS பாரதியும் அதே போல தியாகம் கவி அவர்களும் இரண்டு பேரும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதே போல ஒவ்வொரு கட்சி சார்பாக பிரதிநிதிகள் கலந்து இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன, ஆலோசனைகள் என்ன, கட்சி சார்பாக அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்ன, அவங்களுடைய குறைகள் என்ன, அதை சரி செய்யக்கூடிய வழிவகை என்ன என்பதெல்லாம் தான் இந்த கூட்டத்துல இம்பார்ட்டண்டா டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஒட்டுமொத்தம் 12 கட்சியினுடைய பிரதிநிதிகள் இந்த கூட்டத்துல பங்கேற்றிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.